திருவிடந்தை திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திருப்பதிகளில் 62வது தலம் இது. மூலவர் ஆதிவராக பெருமாள், தாயார் கோமலவல்லி, தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், கிழக்கு நோக்கி நின்ற திருக்குளம். ஸ்தல புராணத்தின்படி பெருமாள் காலவ மகரிஷியின் 360 மகள்களை அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி தினமும் ஒருவராக 360 பெண்களையும் மணந்து கடைசி நாளில் அனைவரையும் ஒரே ஒரு பெண்ணாக்கி அகிலவல்லி என்று திருநாமம் சூட்டி தனது இடது தொடையில் அமர்த்தி கொண்டதால் திரு இட எந்தை என்ற பெயரில் திருவிடந்தை என்று இந்த தலத்திற்கு பெயர் உண்டானது. உற்சவர் நித்திய கல்யாணருக்கும் தாயார் கோமலவல்லி தாயாருக்கும் இயற்கையிலேயே திருஷ்டி போட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை ஆதிசேஷன் தலையில் அமர்த்தி இடது தொடையில் நித்திய கல்யாணி தாயாரை அமர்த்தியவாறு காட்சி தருகிறார். திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டினால் அவர்களின் தடைகளை நீக்கி விரைவில் திருமணம் செய்து வைப்பார் என்று நம்பப்படுகிறது. ராகு மற்றும் கேது தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்தால் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.